குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. அதுல வர பாட்டு வந்து எந்த படத்துல போட்டாலும் அது ஹிட் ஆகும், அந்த அளவுக்கு பாட்டு தரமா இருந்தது. சின்ன ஒரு 5 நிமிஷம் தான், ஆனால் இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு பாலமலை ஏரியாலாம் போய் அந்த இடத்தெல்லாம் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து நைட் ஷாட் எண்டில் வர ஷாட்லாம் சூப்பராக இருந்தது. மேட்டூர் பக்கத்தில் எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ ஒரு அருமையான லொக்கேஷன் பாலமலைங்கிறது அந்த பாட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நல்ல வரிகள்லாம் நல்ல ஒரு கிராமிய வரிகளாக வந்து நம்ம சதீஷ் எழுதியிருந்தாரு. சாஸ்தாங்கிற தம்பி வந்து இசையமைச்சிருக்காரு. மண் வாசனை இந்த மாதிரி பாரதி ராஜா படத்துலலாம் எப்படி அந்த காலத்தில் நம்ம ரசித்து ஒரு கிராமத்து பாடெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் பண்ணி நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்காக இருக்குது. இந்த வரிகளுக்கு ஏற்ற அவங்க நடிப்பு ஒரு நல்ல ஆல்பம் சாங் மாதிரி இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட சினிமா படத்தின் பாடல் காட்சி போல ஒரு அருமையாக போர் அடிக்காம போகுது பாட்டு. ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப ரம்மியமா ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதை படம் பிடிச்ச முரளி கணேஷ் கேமரா ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருடைய திறமையை வந்து எடுத்து காட்டுது. அந்த கடைசியில வரக்கூடிய அந்த கடைசி சீன் எல்லாருடைய மனசுலையும் நிலைச்சு நிற்கும். அந்த லைட்டிங் அந்த மாதிரி அமைச்சு எடுத்திருக்காங்க. தாரமங்கலம் ஊருக்குள்ள சைட்டடிக்க ஆளில்ன்ற ஒரு பாட்டு வந்து இந்த நிமிஷம் வரையுமே ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல இருக்கு. நேற்று கூட நாங்கள் பார்த்தோம். இப்போ அவங்க வந்து இப்போ களவாடி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. பாலமலை நம்ம சேலம் மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பெரிய லொக்கேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க போய் மேலேருந்து ஆல்பம் சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. களவாடி போறாளே அப்படின்ற ஒரு வில்லேஜ் சாங் வேற லெவலில் ஒன்று வந்திருக்கு. நம்மளோட டீம் வந்து நெக்ஸ்ட் லெவல் மைல் ஸ்டோனுக்கு போயிருக்காங்கிறத அதில் பார்த்தா தெரியுது. ரொம்ப தத்துரூபமாக அந்த நீரோட நடக்கிற ஸ்டைலு எல்லாமே ஒரு பெரிய ஒரு படத்துல இருக்கிற மாரி அனுபவம் வாய்ந்து காட்டிருக்கிறார் முரளி தம்பி சதீஷும் முரளியும். ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஒரு மலை கிராமத்துல ஒரு நியூ ஒரு பேர் வந்து நல்லா வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சாங்ஸ் லிரிக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப மனசை வந்து ஒரு வருடக்கூடிய ஒரு லிரிக்கா இருக்கு. ஒரு கிராமத்தையே கண்ணு முன்னாடி கொண்டாந்துருக்கிறாங்க. அந்த இயற்கையை ரசிக்கும்படியாக அந்த கிராமத்து காதல் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பிரமாதமா வந்திருக்குதுங்க. அந்த படக்குழுவுக்கும் ஒளிப்பதிவாளருக்கு எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. பாட்டுல இருக்க வரிகள் வந்து அவ்வளவு தெளிவா ரொம்ப மென்மையா இருக்கு. இந்த சாங்குக்குள்ள ஒரு கதையவே சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம். அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலுமே கேட்கறது அவ்வளோ சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நேட்டிவிட்டியா அந்த இயற்கை காட்சிக்கு அதுக்கு பாலமலையில சேலம் மேட்டூர் பக்கத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நானே போனதில்ல. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து அங்கே போகணும் போல தோணுது. இன்னுமே வந்து ஷூட்டிங் எடுக்கிறது வந்தா இப்போ ஏற்காடு விட்டுட்டு மறுபடியும் வந்து இப்போ வந்து பாலமலைக்கு தான் எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை பார்க்கும்போது நீர் ஓடையா இருக்கட்டும், அந்த மலை அருவியாட்டு இருக்கும், அந்த இயற்கையான காட்சிகள் ஒரு ரம்மியமா இருக்குங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. சாங் கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீல் வருது. நல்லா இருக்கு. அந்த காரை கொண்டு போய் அந்த ஓடையில விட்டு தண்ணி போடுற மாதிரி அவங்க அதெல்லாம் நல்ல ஒரு அற்புதமா பண்ணியிருக்காங்க. வரிகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஆல்பம் சாங்கு அடுத்த லெவல், அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேட்கும் போது அந்த ஒரு தாட், அந்த உணர்வுகள் நல்லா இருக்கு. ஒரு சில அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அந்த ஒரு ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு. தாரை பிரின்ஸ் தயாரிச்ச களவாடி போறாளேங்கிற சாங்கு ரொம்ப அருமையா இருக்கு. பாலமலையில பண்றாங்க. இதை முரளி கணேஷ் ஒளிப்பதிவாக பண்றாரு. திரைப்படத்துக்கு இணையா பண்றாங்க. நீங்க பாத்தீங்களாவே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஹாய், எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, அவங்க பண்ண ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே. அதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த ஆல்பம் சாங்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா களவாடி போராளே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஸ்டேஷன்ல பாலமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து இந்த சாங்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு மூவியோட எஃபெக்ட் வந்து அந்த சாங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. யூடியூப் சேனல் வந்து தாரை ஃப்ரெண்ட்ஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் பண்றாங்க. லவ் சாங் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து எடுத்து அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. அதுல மெயினா அந்த கேமராமேனோட எஃபெக்ட் தான் அதுல இருக்கு. சாங்ஸ் அவங்களா ஓனா ரைட் பண்ணி அவங்களா அது பாடியிருக்காங்க அந்த சாங்ஸ். அதுக்காக தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன்.